ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிராணி 3 கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, ப்ளே கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிராணி, நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா, நெக்ஸ்ட்டு போத், அப்படி தான் நம்ம விளாட போகிறோம். ஓகே, டே 1 நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். ஓகே, டோர் திறந்து நம்ம போகலாம். இங்கே கீழே வந்து ஒரு லாக் கீ மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதை வச்சு தான் நம்மளால் டோரை வந்து லாக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மெல்லமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியாமல் இந்த சைடு வேறு கிளிக் பண்ணிட்டேன்னா இது வேறு ஒழுங்காக ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஐயோ, மேலே வேறு தெரியாமல் கிளிக் பண்ணிடுறேன்னா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் விளாட்றேன்னா, அதனால் எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் கொஞ்சோண்டு பொறுத்துக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே வந்து ட்ரெயின் இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஏதாவது கொடுத்துருக்காங்களா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதோ இங்கே டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குமா, அங்கே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராணியை வர வச்சிடலாம் கீழே. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகலாம். கீழே ஒரு டிக்கெட் கலெக்டர் மாதிரி இருப்பாங்களா, அங்கே நம்ம கீழே போனால் அது சவுண்டு போடும். அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் கிராணி வந்துட்டோம். கிராணி கீழே போயிட்டுக்கப்புறம் நம்ம மேலே ஏறலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராணி வருதா? கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்தால் நல்லா இருக்குமே இந்த கிராணி. இதோ போகுது, தெரியுதா? இப்போ நம்ம அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அதே மேலே போனோன்னா நம்மளுக்கு வந்து லைக் சீக்கிரமாக நம்ம மாட்டிடுவோம். அது கீழே இருக்கிறதுனால நம்ம இப்போ மேலே தைரியமாக போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இங்கே ட்ராவில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவும் கொடுக்கல. இங்கே எதுவும் கொடுக்கல. ஏதாவது ட்ரெயினுக்கு இது பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே ஏதாவது சேஃப் கீ கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். போகும்போது டோரெல்லாம் சாத்திட்டே நம்ம போகலாம். அப்போ தான் அது வர்றது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓ வாவ், மேட்ச் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ராலெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் மேட்ச் ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்களே, ஸோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே எதுக்கோ நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாமே. ஐயோ, இந்த ஸ்லெண்டரில் வேறு சும்மா நடுவில் வந்துட்டு. ஓகே, லிஃப்ட்டில் நம்ம மேலே இது போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் ஸ்டிக் பாக்ஸ் பார்த்தோம்ல, அதையும் லிஃப்ட்டில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படியே நம்ம வந்து சேர்ந்து மேலே போயிடலாம். ஓகே, இந்த சேஃப் கீ எடுத்துக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணிடலாம். இப்போ அப்படி நம்ம மேலே ஏறிட வேண்டியதான். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஏறியாச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இங்கே டைனிங் ஹாலில் இருக்கோம். இப்போது இங்கே எல்லாம் கொஞ்சம் கபர்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் கொடுக்கல. இப்போ நம்ம இந்த சேஃப் கீயை எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே வந்து போயிட்டு ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து வெளில போகிற வழி இருக்கும். இதோ கிராணி போச்சு பார்த்தீங்களா? இங்கே மேலே அப்படி ஏறிச்சு பாருங்கள், தெரியுதா? ஓகே, இந்த டோர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வாஷ்ரூம்குள்ளே வந்திருக்கோம். இங்கே தான் சேஃப் கீயோட ஓப்பன் பண்ணுறது இருக்கும். இங்கே என்ன பிரிட்ஜுக்கு இது கொடுத்துருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இங்கே வந்து நம்ம மேட்ச்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று நம்ம போட்டோம்ல, இது கிராணி வர மாதிரி இருந்ததா, அதனால தான் இங்கே வந்தேன் நான். ஓகே, இது இப்போ மேலே வரட்டும். நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடலாம். இந்த லிஃப்ட்டு மேலே வரட்டும். திரும்பி பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா கிராணி வந்தாலும் வந்துடும். ஐயோ, இது வர சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓ, மேலே நம்ம போச்சுல, அது இப்போது நம்ம அப்படியே போகும்போது கீழே இறங்கிட்டோம். இது வந்து மேலே அப்படியே போயிருக்கு. ஓகே, இப்போது வந்து இந்த பிரிட்ஜு இது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த சைட் போகிறோம். அந்த நீடல் வந்து நம்ம கூடியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வெளில வந்தாச்சு. இப்போ வெளில வந்து நம்ம அந்த சைடாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பிரிட்ஜு இது வந்து இந்த சைடு வந்து விழும். இப்போ பார்த்தீங்களா, பிரிட்ஜு வந்து அங்கே இருக்கா, இந்த சைடு வந்து ஜாயிண்ட் இல்லையா, இங்கே போட்டோன்னா அது வந்து இங்கே வந்து விழும். இதை சுற்றி விட்டால் அது வந்து விழும். நம்ம பண்ணுறது வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் இருந்தாலும் நான் வந்து சும்மா போட்டு வச்சேன்.
ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டோன் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்மளுக்கு கிராணி டூலில் வந்து கன்று கொடுத்தாங்களா, அந்த ஷார்ட் கன் அது மாதிரியெல்லாம் கன்று கொடுத்தாங்களா. இந்த வாட்டி வந்து இங்கேயும் கன் இருக்கும், பட் ஸ்டில் வந்து இந்த ஸ்டோன் எல்லாம் வச்சு அடிப்பாங்க அது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஸ்டோன் அடிக்கிற இது டூல் வேணும். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு லேடர் மாதிரி இது கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சைட் போகணும். இங்கேயும் ஒரு ஸ்டோன் இருக்குது, அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லெண்டரில் வேறு சும்மா நடுவில் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு வெளில போயிடலாம். இந்த கிச்சன் வழியாக தான் நம்மளுக்கு வந்து வழி இருக்குது, அந்த சைடும் வழி இருக்குது. போத் சைடு வி கேன் யூஸ் இட். பட் ஸ்டில் நான் வந்து இந்த கிச்சன் சைடு வந்து ஈஸியாக இருக்கும்னு நான் இந்த சைடு வந்தேன். ஓகே, இப்போ மேலே ஏறிடலாம். கிராணி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இங்கே நம்ம ஓப்பனே பண்ணி பார்க்கலாம்ல, இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் இது இருக்குது. நம்மளுக்கு வந்து இது யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்குது, அது நம்மளுக்கு ட்ரைன் எஸ்கேப் தேவைப்படும். ஓகே, இங்கே எதுவும் கொடுக்கல. இப்போ வெளில போயிடலாம். வெளில போயிட்டு இந்த இது இருக்குல்ல, இது மாதிரி லேடர் மாதிரி, அதை வந்து நம்ம மேலே ஃபிட் பண்ணணும். கிராணி எங்கே போச்சுன்னே தெரியலையே. கிராணியோட இந்த ஸ்லெண்டர்னால தொல்லையே தாங்க முடியல, சும்மா வந்துட்டு போயிருக்காரு. இங்கே கோகோனட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போனா கோகோனட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே இது பண்ணணும். இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நம்மளால் வந்து அந்த சைடு டோர் இருக்குது, அந்த சைடு போக முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்னது அது ஏதோ கொடுத்துருக்காங்களே. சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த சைடு போயிட்டு பார்க்கலாம் கிராணி எங்கேயாவது இருக்கான்னு. போகும்போது சேஃபாக பொறுமையாக போனோம். கீழே விழுந்துட்டு அவ்வளோதான், கிராணி வந்து கதையை முடிச்சிட்டோம். ஓகே, நம்ம இங்கே கோகோனட் பார்த்தோம்ல, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது கோகோனட்டுக்குள்ளே நம்மளுக்கு கிராணி வந்துடுச்சு. மேலே ஏறி சீக்கிரமாக ஏறணும். பார்த்தீங்களா, கரெக்டாக கிராணி வந்துடுச்சு. ஓகே, இப்போ மேலே ஏறிட்டு நம்மளுக்கு வந்து அங்கே கீழே இது கொடுத்துருப்பாங்க, சேஃபாக இறங்கணும். இங்கே இறங்குற மாதிரியே நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க மேலே, அங்கே டெரஸ்லேருந்து நம்ம பொறுமையாக இங்கே கீழே இறங்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது இருக்குது. ஓகே, இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம மெல்லமாக ஏறியாச்சு. அதே நீங்கள் வேறு வழியில் போய் கீழே இறங்க ட்ரை பண்ணிங்கன்னா கீழே விழுந்து அவ்வளோதான், ஒன் டே முடிஞ்சிடும். ஓகே, இந்த கோகோனட் உடச்சி என்ன இருக்குது, காயின் இருக்குது. ஓகே, ட்ரெயினுக்கு தேவையானது தான், யூஸ்ஃபுல்லானது தான். அந்த காயினை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, டிக்கெட் அங்கே மேலே பார்த்தோம்ல, நம்ம அங்கே போட்டு நம்மளுக்கு வந்து டிக்கெட் கொடுக்கும். இப்போ கீழே நம்ம ட்ரெயின் கிட்டே போகணும்ல, ஒரு ரோபோட் மாதிரி ஏதோ டிக்கெட் கலெக்டர் மாதிரி இருந்ததில்ல, அங்கே போய் நம்ம கொடுத்தோன்னா அது சவுண்டு பண்ணாமல் அமைதியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கிட்ட கொடுப்போம். அது சவுண்டு பண்ணாமல் இருந்தால் தானே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அப்போ தானே நம்மளால் அங்கே போக முடியும். இங்கே பாருங்கள், டிக்கெட் வந்துடுச்சா. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கீழே இருக்குல்ல, அதுக்கிட்ட கொடுத்தா சவுண்டு பண்ணாது, அவ்வளோதான். இதை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே சவுண்டு பண்ணாது. இந்த சைடு வந்து பார்த்தா ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கும். இங்கே ஏதாவது இருக்கா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வெப்பன் கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கீழே வந்து டன்னல் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த சைடாக போயிடலாம், அந்த சைடு வழியாக. ஆனால் நம்ம வேறு இப்போ சவுண்ட் போட்டுமே கிராணி வந்தாலும் வந்துடும். ஓகே, இப்போ வரைக்கும் வரலை, வந்துடுச்சு பாருங்கள், சீக்கிரமாக வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்போ பின்னாடி போயிடலாம். அப்படி நம்ம முன்னாடி இருந்தால் அது அவ்வளோதான், ஒன் டே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த சைடாக போயிட்டு சவுண்டு போட்டோமா அந்த சைடு வந்துடும். நம்ம இப்போ இந்த சைடாக போனோம்ல, ஸோ இந்த சைடாக நம்ம வந்துடலாம், அந்த சைடு சவுண்டு போட்டு. இப்போ வெப்பன் கீ எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். நம்ம ஒன்றும் உங்களுக்கு வீடியோஸ் கண்டினியூஸாக வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு இருக்க முடியும். ஓகே, வெப்பன் கீ எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து மேலே வந்துடலாம். இங்கே வந்து நம்ம எது பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் இது. ஓகே, இப்போது இங்கே வந்து இந்த வெப்பன் கீயை யூஸ் பண்ணி ஷார்ட் கன் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கிராணியோட கதையை முடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ கிராணி சவுண்டு போட்டு வர வச்சு அதை வந்து அடிச்சிடலாம். ஓகே, இப்போ வரைக்கும் வரலை, வந்தால் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இங்கே வந்து லேடர் மாதிரி இருக்கா, ஏறிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கே ஒரு காக்கா இருக்கும், அந்த காக்காவையும் அடிச்சிடலாம். ஏன்னா வந்து அங்கே அந்த காக்கா இருக்கிற இடத்துலையும் நெஸ்ட்லேயும் வந்து ஏதாவது திங்ஸு
அது மேபி ட்ரெயினுக்கு யூஸ்ஃபுல்லானது இருக்கலாம். ஸோ வந்து அந்த காக்காவையும் அடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராணியோட கதையை முடிச்சிடலாம். கிராணி ஓகே, எங்கே போச்சு? ஓகே, இப்போ சவுண்டு போட்டாச்சு. சவுண்டு போட்டோன்னா கிராணி வரும். இப்போ சவுண்டு போட்டிருக்கோம், வந்தால் வரும் கிராணி. சீக்கிரமாக இது வந்துடுச்சு. அவ்வளோதான், போட வேண்டியதுதான். பார்த்தீங்களா, 2 minutes 30 secondsக்கு வந்து கிராணி இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து 2 புல்லட் இருக்குது, அதாவது 2 கல் இருக்குது நம்ம சேர்த்து வச்சதோட. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ கீழே ஐயோ ட்ராப் இருக்கா? இந்த கிராணி போனதான் வச்சு ட்ராப்பை வச்சுட்டு போயிருக்கே. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம கிளாஸ் உடச்சிடலாம். இங்கே உள்ளேயும் ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இது இருக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? க்ரோபார் கொடுத்துருக்காங்களா? ஓகே, இந்த க்ரோபாரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கதவை ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே ஒரு சைடில் வந்து இதோ இந்த பாக்ஸ் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஃபயர்வுட்டா? ஓகே, இப்போ இந்த ஃபயர்வுட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காக்கா நெஸ்ட்டில் பார்த்தோம்ல, அதை வந்து கீழே வந்து ஒரு ரூம் இருக்குது, அங்கே வந்து இது இருக்குது. அங்கே போய் நம்ம எரிச்சோன்னா அந்த காக்காவுக்கு மேலே வந்து புகை வந்து அவ்வளோதான் போயிடும். ஸோ இப்போ வந்து ஏதாவது திங்ஸ் இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டு வழியாக போகலாம். இங்கே தான் நம்ம மேட்ச் ஸ்டிக் பாக்ஸோ வச்சோல. ஸோ லிஃப்ட் வழியாக அப்படியே நம்ம மேலே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோமா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஃபயர்வுட்டை அங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம வந்து கீழே போகலாம். ஓகே, இப்போது சிலிண்டரோட இடத்துக்கு வந்தாச்சு. திரும்பவும் நம்ம அப்படியே கீழே போயிடலாம். கீழே போயிட்டு அந்த லிஃப்ட் கரெக்டாக போகும்போது நம்ம வந்து கீழே இறங்கிக்கணும். ஓகே, டக்குன்னு இறங்கியாச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபயர்வுட் எடுத்துக்கலாமா? எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரூம் இருக்கா, இங்கே வந்து நம்ம கீழே செட் பண்ணணும். ஓகேவா, இங்கே கீழே செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேட்ச் ஸ்டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வரணும். ஓகேப்பா, இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே ஃபயர் வச்சோன்னா அங்கே காக்கா இருக்கிற இடத்துக்கு ஃபயர் போகும். ஸோ வந்து அந்த காக்கா என்ன ஆகும், போயிடும்ல. எவ்வளோ பெரிய மூளை வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த வீடு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்சும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கீழே அங்கே போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து இங்கே நம்ம கீழே போட்டுடலாம். கிராண்ட் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை ஒன்றும். மெல்லமாக கீழே இறங்கணும். மெல்லமாக கீழே இறங்கி அங்கே போடணும். இல்லைன்னா வந்து கிராணி வந்துடும். இங்கே புல் இருக்கிற இடத்துல மெல்லமாயிடும். ஓ, கிராணி வந்துட்டு தான் இருக்கா? ஓகே, அதை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடியாச்சு. என்னோடய மைக் கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய வாய்ஸ்க்கு மட்டும் ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம லிஃப்ட்டில் ஏறிடலாம். லிஃப்ட்டை படி மேலே ஏறிடலாம். என்கிட்ட அவ்வளோ ப்ராப்பரான மைக் இல்லை ஒன்றும். நான் வந்து வேறு ஒன்று வாங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் மேலே வந்தாச்சா, இன்னும் அப்படியே மேலே ஏறி நம்ம வந்து இப்போது அந்த காக்கா இருக்கிற இடத்துக்கு நம்ம இப்போ போகலாம். காக்கா எங்கே? ஓகே, இங்கே இருக்கு. பார்த்தீங்களா, புகை வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்போ காக்கா போயிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓ, ட்ரெயின் கீ. ஓகே, இப்போ மெல்லமாக நம்ம இறங்கணும். மெல்லமாக ஃபஸ்ட்டு அதை கீழே போட்டுடலாம். கிராணி வந்தாலும் வரும். இங்கே பாருங்கள், வீடை எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு அங்கங்கே உடஞ்சி போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மெல்லமாக இறங்கியாச்சு. சாரி. ஓகே, இப்போது இங்கே ஏதாவது இருக்கா? இந்த வழியாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ? எங்கே போகிறது? ஓகே, இப்போது மெல்லமாக இப்படி வந்தாச்சு. இங்கே நம்ம வந்து ஆக்சிலரேட்டர் பார்த்தோம்ல. ஸோ இந்த ஆக்சிலரேட்டர் வந்து நம்ம ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவோம். மெல்லமாக இங்கே இறங்கணும், இல்லைன்னா கீழே விழுந்து D1 போயிடும். ஓ, கீழே விழுந்தால் ஒன்றும் ஆகாதா? ஓகே, இப்போ ட்ரெயின் கீ நம்ம அங்கே போட்டோம். ஆக்சிலரேட்டர் இங்கே இருக்குது. ஓ, அங்கே என்னடானா சிலிண்டர்னா, இங்கேனா கிராணி. செம்ம இதுவாக இருக்கே. ஓகே, கீழே போனோன்னா என்ன, அப்படியே நம்ம மேலே போய்ட்டு மேலேருந்து கீழே போட்டுடலாம்.
ஈஸியாக இருக்கே இது. கிராணி நீ எங்களுக்கு உனக்கு யூஸ் பண்ணுறியோ இல்லையோ எங்களுக்கு நல்லா இது பண்ணி விட்றேன். ஓகே, இப்போ மெல்லமாக நம்ம இது பண்ணணும், இல்லைன்னா கீழே விழுந்துடுவோம். அதுதான் இப்போ பிரச்சனை. ஓகேவா, மெல்லமாக இறங்கணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்டு அதை கீழே போட்டுட்டு இப்போ நம்ம மெல்லமாக இறங்கலாம். அது வேறு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேட்டர் இருக்குது, ட்ரெயின் கீ இருக்குது. ஓகேவா, இப்போ என்ன கிராணி மேலே தானே போச்சு, எப்படி இங்கே வருது? ஓகே, இப்போ மெல்லமாக நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு சுற்றி அந்த சைடாக அதை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு ஷெட் இருக்குது. ஷெட்டை தாண்டி வந்து நம்மளுக்கு கிச்சன் போகிற வழி வரும். கிச்சன் ஓகே, கிச்சன் வழியாக நம்ம இப்போ வந்து போயிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிச்சன் வழியாக போகணும் சீக்கிரமாக. இங்கே ஒரு ட்ராப் போட்டு வச்சுருக்கு. கிராணிக்கு வேறு வழியே இல்லை. நம்மளுக்கு அந்த ட்ராப் போடுற இது நம்மளுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிராணி போகிற வேலையில் இல்லை, ட்ராப் போட்டு வச்சு அதை 2 minutes காலி பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சிலரேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது ட்ரெயின் இடத்துல போட்டுடலாம். ட்ரெயின் இடத்துல வந்து ஆக்சிலரேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ட்ரெயின் கீ. ஓகேவா, ட்ரெயின் கீ நம்ம அங்கே போட்டோம்ல. ஓகே, ஒரே ஒரு இது இருக்குது, புல்லட். அதையும் போட்டு கிராணியை காலி பண்ணிடலாம். ஓகே, கிராணி எங்கே போச்சு? இப்போ தீபாவளி வருதுல்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த கிராணிலேயே வந்து தீபாவளி இது செலிப்ரேஷன் போடுற மாதிரியும் இருக்குது. அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து இது புதுசாக இது பண்ணியிருக்காங்களே, அது போன வருஷமே பண்ணிட்டாங்க. நான் தான் வந்து மறந்துட்டேன் போடுறதுக்கு. இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பாக போடுறேன். இந்த தீபாவளி ஸ்பெஷல் கிராணி இதுன்னு போடுறேன். அது வந்து நான் கிராணி 2க்கு போடுறேன். இன்னும் நான் அந்தளவுக்கு விளாடுறது இதுலலாம் இல்லை. ஓகே, இந்த எலக்ட்ரிக் இது பார்த்தோம்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது ட்ரெயின் கீ வேணும். அந்த சவுண்டுக்கே கிராணி வந்தாலும் வந்துடுச்சு, அந்த சவுண்டுக்கே வந்துடுச்சு. ஓகே, இங்கே வந்து நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். இந்த சைடு போயிட்டு நம்ம அந்த சைடாக கீழே வெளியே வந்துடலாம். அது தேடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்கே சவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, சவுண்டு போட்டாச்சா? அப்போ இந்த சைடு கண்டிப்பாக வரும் கிராணி. ஓகே, இப்போது இந்த சைடை நம்ம வந்தாச்சு. கிராணி எங்கேயாவது இருக்கா? ஓகே, இப்போ அப்படியே மேலே போயிட்டு நம்ம வந்து ட்ரெயின் கீ எடுத்துடலாம். முக்கியமானதே அங்கே ட்ரெயின் கீ தானே. ட்ரெயின் கீ போட்டால் தான் ட்ரெயினே மூவ் ஆகும். ஓகே, ட்ரெயின் கீ ரொம்ப தூரத்தில் இருக்குது ட்ரெயின் கீ. ஓகே, வந்துட்டோம். எங்கே போச்சு ட்ரெயின் கீ? ட்ரெயின் கீ காணுமா? இங்கே தானே போட்டோம். இதோ இங்கே இருக்குது, சின்னதாக இருக்குல்ல, கண்ணு தெரில. ஓகே, இப்போ கீழே போயிடலாம். இந்த இப்போ சவுண்டு போட்டு கிராணியை வர வச்சு நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ணிடலாம். லாஸ்ட்டு போகிறது தான் பொறுமை. அந்த கிராணியை அடிச்சுட்டு போகலாமே. எதுக்கோ ஒரு புல்லட் இருக்குது, பட் நம்ம எதுக்கோ ஒரு கல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேராக எடுத்து வைக்கலாமே. அப்படி கிராணியை போட்டு தள்ள முடியலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, இப்போ வந்து போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கே கிராணி காணம். வா சொல்கிறப்பெல்லாம் கிராணி வராதான் சொல்கிறப்ப தான் வரும். கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள், போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 minutes ஒன்று கிராணி இருக்காது. ஓகே, இப்போ நம்மளோட வேலையை போய் பண்ணிடலாம். ட்ரெயினில் வந்து கீ இது செட் பண்ணிடலாம். இந்த ஸ்லெண்ட்ரினாக்கு வேறு வேலையே இல்லையா? கிராணி எங்கே போட்டு தரலாம், அங்கே ஸ்லெண்டர் ஆகாது. இந்த ஸ்லெண்ட்ரி வேறு. ஓகே, இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு கீழே மெல்லமாக போயாச்சு. கீழே போயிட்டு இப்போ ட்ரெயினில் நம்ம வந்து அந்த இதுவை செட் பண்ணிடலாம், ட்ரெயின் கீயை. ஓகே, ட்ரெயின் கரெக்டாக ஓப்பன்லேயே இருக்குது நம்மளுக்காக. ஓகே, எல்லாத்தையும் ட்ரெயினை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் சேஃபாக போக முடியும்ல. ஓகே, எல்லாருக்கும் பாய். சிலிண்டரா உன்னோட ஆட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கிராணியோட. ஓகே, கீ போட்டுடலாம். கீ போட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சிலரேட்டர் கொடுக்கணும். ஆக்சிலரேட்டர் கொடுத்தாச்சு, அவ்வளோதான், கிளம்பலாம். கிராணி இங்கே நிற்குமே, எங்கே காணும் கிராணி? கிராணி எங்கே போனேன்? பாய் டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்படி உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நிஜமாலே நான் போடுறேன். இந்த கிராணி எப்படி பார்க்குது பாருங்கள். பாய்.
இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். த எண்ட்.